அண்ணா பல்கலைக்கழக மாணவர்கள் பாதுகாப்பு குறித்து பல்கலைக்கழக வளாக கல்லூரிகளின் முதல்வர்கள் ஆலோசனையில் ஈடுபட்டார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சங்கரனிடம் கேட்கலாம். சங்கரன், வணக்கம். இந்த ஆலோசனையின் முடிவில் என்னென்ன முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன? சங்கரன், விவரங்கள். வணக்கம் காயத்ரி. அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கக்கூடிய தில்லி பொறியியல் கல்லூரியைச் சேர்ந்த 2ஆம் ஆண்டு மாணவி பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்ட விவகாரம் தமிழகத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. 2 நாட்களாக இந்த சம்பவத்தை முன்வைத்து பல்வேறு அரசியல் கட்சிகள் போராட்டங்களை நடத்தி வருகின்றன. இப்படிப்பட்ட சூழலில் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கோவிச்செழியன் ஏற்கனவே அறிவித்திருந்தார். இப்படிப்பட்ட சூழலில் அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் சென்னையில் இயங்கக்கூடிய 4 வளாக கல்லூரிகளின் முதல்வர்கள் இன்று காலை ஒன்று சேர்ந்து மாணவர்கள் பாதுகாப்பு குறித்து விரிவாக ஆலோசனை நடத்தியிருக்கிறார்கள். அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் 4 கல்லூரிகளுடைய சேர்ந்த, அதாவது கிண்டி பொறியியல் கல்லூரி, ஏசிடெக் பொறியியல் கல்லூரி, கட்டடக்கலை மற்றும் வடிவமைப்பு கல்லூரி, அதே போன்று புறம்பேட்டை MIT கல்லூரி ஆகிய 4 கல்லூரிகளைச் சேர்ந்த முதல்வர்கள் மற்றும் மாணவர்களுக்கான பாதுகாப்பு அதிகாரிகள் ஆகியோர் இந்த கூட்டத்தில் பங்கேற்று இருக்கிறார்கள். நீண்ட நேரமாக நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மாணவர்கள் மாலை 6:30 மணிக்கு விடுதியில் இருந்து வெளியே செல்வதற்கு அனுமதி கிடையாது என்ற ஒரு முடிவை எடுக்கப்பட்டிருப்பதாக பல்கலைக்கழக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதே போன்று மாணவர்கள் அனைவரும் கண்டிப்பாக அடையாள அட்டை அணிய வேண்டும். அடையாள அட்டை அணியாமல் பல்கலைக்கழக வளாகத்திற்குள் நடமாடக்கூடிய மாணவர்கள் மீது துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பதற்கும் முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. இதுபோன்று பல்வேறு முடிவுகள் எடுக்கப்பட்டிருப்பதாக பல்கலைக்கழக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இது குறித்த அதிகாரப்பூர்வமான அறிக்கையும் மிக விரைவில் வெளியாகும் என்ற தகவலும் தற்போது வெளியாகியிருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சங்கரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.